இன்னொரு பக்கம் யூடியூப் சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு லவர்ஸ் டே. லவர்ஸ் டே பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அங்கே 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்களா? ப்ரோ, இன்னைக்கு லவர்ஸ் டே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டேய் மாப்ள, லவர்ஸ் டேவாமே. எந்த லவ் மேரேஜ் தான் ப்ரோ. அப்படியா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சத்தியமா ப்ரோ. ப்ரோ, அப்போ உங்கள் லவ் பற்றி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, எங்களது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண லவ்லாம் இல்லை ப்ரோ. செம்ம லவ், செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா பார்த்துக்கோ. ஏன் சூப்பர் ப்ரோ. அப்போ உங்கள் கல்யாணத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதை வேற ஏன் ப்ரோ கேட்டு மனசை புண்படுத்துறீங்க? யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன்றா ப்ரோ. 4 பேர் இருக்கிற இடத்துல தூக்கி போட்டு மெதிக்கிறா ப்ரோ. ப்ரோ, நீங்கள் ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க? உங்களுக்கும் லவ் மேரேஜா? ப்ரோ, இந்த அரேஞ்ச் மேரேஜ் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ப்ரோ, அவன் பொண்டாட்டி மாதிரி என் பொண்டாட்டி டீசென்சி இல்லாத பொண்டாட்டி இல்லை ப்ரோ. செம்ம டீசென்ட்டு. உள்ள கூட்டுமே 4 செவத்துக்கு நடுவில் தான் நொங்குவா என்னெல்லாம். அவளை மாதிரிலாம் கிடையாது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அடி என்னமோ ஆம்பளைக்கு தான் அப்படின்னு தான் சொல்ல வரீங்க, அதானே? வேற என்ன, அடுத்த ஆம்பளை ரெடி ஆயிட்டான். இன்னைக்கு February 14 அதுமா. யாரையுமே காணோம். அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, ஆனா அவர் சோகமா தெரியுறாரு. வாங்க என்னன்னு போய் கேட்போம். ஏன் ப்ரோ ஒரே சோகமாவே இருக்கீங்க? என்ன ப்ரோ பண்ணுறது? இன்னைக்கு February 14 லவர்ஸ் டே. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். எங்கே ப்ரோ, லவ் பண்ணும்போது இந்த சப்போர்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை ப்ரோ. ப்ரோ, மல்லிப்பூ வாங்கி கொடுத்தா மயங்காத பொண்ணுங்களே கிடையாது ப்ரோ. எப்போ பார்த்தாலும் சண்டை, அதை பண்ணல இதை பண்ணலன்னு ஒரே டார்ச்சர் ப்ரோ. அது ஏய், இது யார் இது? நான் தான் சொன்னல ப்ரோ, இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் யார்கிட்ட பேசினாலும் சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். எப்படி ப்ரோ ஒரு மனுஷன் லவர்ஸ் டே கொண்டாட முடியும்? லவர்ஸ் டேவா? என்ன ப்ரோ சொல்றீங்க? இவன் தான் ப்ரோ என் ஆளு. ஹாய் ப்ரோ, இன்னைக்கு Feb 14 உங்க வேலண்டைன் கூட நீங்க எங்க போறீங்க என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட ப்ரோ, நானே ஆள் இல்லைன்னு ஃபீல் பண்ணுகிறேன். நீ வேற கல்யாணம் அது இதுன்னு வெறுப்பேத்தாத ப்ரோ. போ ப்ரோ. இன்னைக்கு இந்த காலத்துல லவ் பண்ணிட்டு இருக்க பசங்களாம் லவ் பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எதிரில் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, கேட்டு தெரியும். ஹாய் ப்ரோ, February 14 எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. நீங்க லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இந்த லவ் பத்தியும் இந்த லவ் சக்சஸ பத்தியும் லவ் ஃபெயிலியரை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? லவ் ஃபெயிலியர் ஆனா என்ன இருக்கு? தாடி வளர்த்துட்டு ஒயின் ஷாப்ல போய் செலவு பண்ணிட்டு இருப்பான். அதே சக்சஸ் ஆனான்னு வெச்சுக்கோயேன், புள்ளைய வளர்த்துட்டு செலவு பண்ணிட்டு இருப்பான். இதுல பெஸ்ட்னு பார்த்தா ஒயின் ஷாப் போய் செலவு பண்ணிட்டு தான் பெஸ்ட். தாடி வளர்க்கலாம், எடுத்துடலாம். ஆனா கட்டணும்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணை கைட்டி விட முடியாது, அவ இல்லாம இருக்கவும் முடியாது. அதனால இது வேஸ்ட், ஒயின் ஷாப் தான் பெஸ்ட். பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாது, எத்தனை பேர் குடிக்க வந்துக்கிறீங்க, எல்லாம் கை தூக்கலாம். சூப்பர் ப்ரோ. நீங்க லவ்வர்ஸ் டே பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ, நமக்கு லவ்வர்லாம் யார் இல்லை ப்ரோ. ஹேண்ட்ஸமாக இருக்கும் ப்ரோ, ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. ஓகே, பேசினவங்க நல்லா பதில் கொடுத்தாங்க. இதோ இப்போ எதிரில் இன்னொருத்தர் வராரு, அவர்கிட்ட இதை பற்றி நம்ம கேட்டு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. லவர்ஸ் டே அன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? பிளானா November 14 சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடலாம்னு இருக்கோம் ப்ரோ. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. நீங்க முடிச்சிடுவேன்னு தெரியும், பேசுவியா?